நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம். எப்போதும் செய்கிற மாட்டோம் இல்லை. இதில் நம்ம ஒன்று மசாலா மட்டும் ஒன்று ரெடி பண்ணி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை இது மட்டும் பொடிசாக நறுக்கிக்கிறோம். இப்போ நறுக்கின தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு ஏத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி முதல்ல வதக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இது மட்டும் நல்லா பொடிசாக நறுக்கிறேன் வெங்காயத்தை. அடுத்ததாக தக்காளியை ஆட் பண்ணிக்கிடுவோம். தக்காளியும் ரொம்ப பொடிசாக நறுக்கணும். இது மட்டும் அப்போ தான் நல்லா வேகத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப பொடிசாக நறுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பணியாரத்தில் ஆட் செய்யும்போது ரொம்ப இதாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, உரப்புக்கு ஏற்றவாறு மிளகாப்பொடி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்க வச்சு எடுத்துக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம பணியாரத்துக்காண்டி அரைச்சி வச்ச மாவு. அதில் இப்போ இந்த நம்ம வதக்கின எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஒரு முட்டை ஒன்று பொத்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பணியார சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்குவோம் எல்லா குழியிலையும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ அதில் எல்லாத்துலேயும் பணியாரமாகவே ஊற்றிக்கிற வேண்டியதுதான். இது மட்டும் வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிளகாத்தூள்லாம் சேர்த்து வதக்கி நம்ம செஞ்சு இதில் ஆட் பண்ணி சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு. அதனால் மறுபடியும் அடுத்த மேற்பகுதியும் வேகிறதுக்காண்டி நம்ம அதை திருப்பி விட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ இது எல்லாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மட்டும் எல்லா மசாலாவும் சேர்த்து ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.